குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை பாருங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் கண்டிப்பா உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு குருவியோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு குருவி ஒண்ணு கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்து இருந்துச்சு. அந்த குருவி எப்போதும் தன்னோட கூட்டை நினைச்சு பெருமைப்பட்டுட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் அந்த குருவி ஆந்த ஒண்ணு ஒரு மரத்து மேல இருக்கிறத கவனிச்சது. அது அந்த ஆந்த பக்கத்துல போய் ஆந்தைய வம்பிழுக்க ஆரம்பிச்சது. நீ இவ்ளோ பெரிய ஆளா இருக்கிற, ஆனா சொந்தமா கூடு கட்டுறதுக்கு வழி இல்லாம இப்படி மரத்தோட பொந்துக்குள்ள போய் வாழ்ந்துட்டு இருக்கிற. என் கூட்ட பாரு, நல்லா காத்தோட்டமா இருக்கு. ஆனா நீ இப்படி இருட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற அப்படின்னு பேசி வம்பு இழுத்துச்சு. குருவி அப்படி பேசினது அந்த ஆந்தைக்கு கோபத்தை ஏற்படுத்தினுச்சு. நீ உன் கூடு அழகா இருக்கிறதால தானே இப்படி பேசுற. இரு, உன் கூட்ட நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு ஆந்த பறந்து போய் அந்த கூட்டை கீழே தள்ளி போட்டு அந்த கூட்டையே பிச்சுட்டு. இப்ப குருவிக்கு கோபம் வந்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பக்கம் பறந்து போன ஒரு பருந்து ஒண்ணு கீழே வந்து அவங்க கிட்ட எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆந்த நடந்தது எல்லாம் சொல்லிச்சு. இந்த குருவி என்ன கோபப்படுத்துனுச்சு, அதனால கோபத்துல கூட்ட உடைச்சேன். நான் சொன்னேன் தான். ஆனா அதுக்கு எதுக்கு என் கூட்ட உடைக்கணும்? அந்த மாதிரி பேசாதன்னு சொன்னாலே நான் நிறுத்திருப்பேனே அப்படின்னு குருவி சொல்லிச்சுது. உடனே பருந்து யோசிச்சு பார்த்துட்டு ஆந்த தான் பொறுத்து போயிருக்கணும், ஆந்த மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிச்சுது. உடனே ஆந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு தன்னோட பொந்துக்கு போச்சுது. தன்னோட பொந்துக்கு போய் பழக்கொட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து பருந்து கிட்ட கொடுத்துச்சு. உடனே பருந்து இல்ல இல்ல, குருவி மேலதான் தப்பு, குருவி அப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குருவியும் பறந்து போய் எங்கேயோ இருந்து சோளத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பருந்து கிட்ட கொடுத்துச்சு. இப்ப பருந்து நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், ஆந்த மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிச்சுது. இப்படியே மறுபடி ஆந்தையும் குருவியும் பருந்துக்கு உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. பருந்து இன்னைக்கு நாம உணவை தேடி எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தேவையான அளவு உணவு வந்ததும் அந்த பருந்து எல்லா உணவையும் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டே பறந்து போயிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆந்தைக்கும் குருவிக்கும் புரிஞ்சுது, நாம தப்பு பண்ணிட்டோம். நம்மளுடைய கோபத்தால நம்ம கிட்ட இருந்த எல்லா உணவையும் அந்த பருந்துக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. பாத்தீங்களா குட்டிச்சுட்டி, அதோட சின்ன கோபத்தால அவங்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே அவங்க இழந்துட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்படுவோம். அப்படி கோவப்படாம ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோபம் எல்லாமே பறந்து போயிரும். நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம். ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய் குட்டி சுட்டி.